வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சாதாரண கதை இல்ல. இது ஒரு தேசத்தோட எதிர்காலத்தையே தம் பேனாவால எழுதின ஒரு மாபெரும் தலைவரோட கதை. வாங்க, டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை பயணத்தை பத்தி விரிவாக பார்க்கலாம். இனி நாங்கள் துன்பப்பட மாட்டோம். இந்த வார்த்தைகளை சும்மா கேட்டுட்டு கடந்து போயிடாதீங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல. பல 100 வருஷமா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தோட கோவம், வலி, ஆற்றாம அப்புறம் உரிமைக்கான ஒரு குரல் இது. சரி, இவ்ளோ வலிமையான இந்த முழக்கத்திற்கு பின்னாடி இருந்த அந்த மனிதர் யார்? அவர்தான் வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய அரசியலமைப்பின் தலைமைச் சிற்பி. ஆமாங்க, சுதந்திர இந்தியாவோட சட்ட புத்தகத்தை வடிவமைச்சவரே அவர்தான். ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான கேள்வியும் வருது. சமூகத்தால தீண்டத்தகாதவர்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் எப்படி அதே சமூகத்துக்கான சட்டங்களை எழுதுற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா உருவானார்? வாங்க, இந்த நம்ப முடியாத பயணத்தை நாமளும் சேர்ந்து பயணிச்சு பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய கதையும் ஒரு தொடக்க புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அவரோட கதை அவர் பிறந்த அந்த கடுமையான சமூக சூழல்ல இருந்து தொடங்குது. அவரோட பேரு பீம்ராவ். 1891ல பிறந்தாரு. அவங்க அப்பா ராம்ஜி ஷக்பால் பிரிட்டிஷ் ராணுவத்துல ஒரு சுபேதாரா, அதாவது ஒரு நல்ல பதவியில இருந்தாரு. ஆனா பாருங்க, அவங்க மஹர் சமூகத்தை சேர்ந்தவங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள தீண்டத்தகாதவங்கன்னு சொல்லி சமூகம் ஒதுக்கி வச்சது. பீம்ராவுக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்புன்னா உயிர். அவ்ளோ புத்திசாலி. ஆனா அவரோட அந்த அறிவுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல எந்த மரியாதையும் கிடைக்கல. மத்த பசங்க கூட சேர்ந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லி தனியா ஒரு மூலையில தரையில தான் உட்கார வைக்கப்பட்டாரு. எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவருக்குள்ள இருந்த அந்த படிப்பு மேல இருந்த ஆர்வம் மட்டும் கொஞ்சம் கூட குறையல. கொடுமை என்னன்னா, அவரு படிச்ச புத்தகத்தையோ இல்ல எழுதிட்டு வர வீட்டு பாடத்தையோ வாத்தியார் கூட தொடமாட்டாங்களாம். தொட்டா தீட்டுன்னு சொல்வாங்களாம். அறிவுத்தாகம் ஒரு பக்கம்தான், சாதாரணமா தண்ணி தாகம் எடுத்தா கூட அவரால தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருக்க பொது குழாய தொடுறதுக்கு அவருக்கு உரிமை இல்ல. இந்த மாதிரி சின்ன வயசுல அவர் சந்திச்ச அவமானங்கள் தான் பின்னால ஒரு பெரிய சமூக புரட்சிக்கு விதையா மாறுச்சு. இந்த அநீதிக்கும் அவமானத்துக்கும் அவர் எப்படி பதிலடி கொடுத்தார் தெரியுமா? வம்புக்கோ சண்டைக்கும் போகல. அவரோட ஒரே ஆயுதம் கல்விதான். அந்த ஆயுதத்தை எப்படி கூர்த்தீட்டினார்னு பாப்போம். பாம்பே யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்ச அவரோட கல்வி பயணம் நேரா அமெரிக்கால இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு போச்சு. அங்க எம்ஏ, பிஹெச்டின்னு பட்டங்களை வாங்கினார். அதோட நிக்கல. அடுத்து லண்டனுக்கு போய் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பொருளாதாரத்துல டிஎஸ்சி பட்டம் வாங்கினார். தன்னை அறிவால நிரப்பிக்கிட்டே இருந்தாரு. அமெரிக்கால அவருக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான அனுபவம் என்னன்னா, அங்கதான் தடவையா அவரை ஒருத்தரும் ஜாதி பேரை சொல்லி ஒதுக்கல. அவரோட அறிவுக்கு தான் மதிப்பு கிடைச்சுது. அந்த ஒரு அனுபவம் அவரோட உலகத்தையே புரட்டி போட்டுச்சு. இவ்ளோ படிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தவர் சும்மா ஒரு ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கல. நேரடியா களத்துல இறங்கி மக்களுக்காக போராட ஆரம்பிச்சாரு. அவரோட போராட்ட வழி சத்தியாகிரகம். அதாவது வன்முறையே இல்லாம அமைதியான வழியில உண்மைக்காகவும் நம்மளோட அடிப்படை உரிமைக்காகவும் போராடுறது. 1927ல மஹத்ங்கிற ஊர்ல நடந்த அநீதி இதுதான். பொதுக்குளத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணி எடுக்கக்கூடாது. இதை எதிர்த்துதான் அம்பேத்கர் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தையும் நடத்தினாரு. தைரியமா எல்லாரும் அந்த குளத்துல இறங்கி தண்ணி குடிச்சாங்க. இது வெறும் தண்ணிக்கான போராட்டம் இல்ல, இது மனுஷனோட சுயமரியாதைக்கான போராட்டம். இந்த மாதிரி களத்துல இறங்கி போராடினதுதான் அவரை ஒரு தேசத்தோட தலையெழுத்தே எழுதுற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. ஆமாங்க, இதுதான் அவரோட வாழ்க்கையோட மிக முக்கியமான கட்டம். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதும் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சட்ட புத்தகத்தை உருவாக்க வேண்டிய தேவை வந்துச்சு. அப்போதைய பிரதமர் நேரு அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அம்பேத்கரோட அறிவையும் சமூக நீதி மேல அவருக்கு இருந்த அக்கறையையும் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனால அவரை கூப்பிட்டு நம்ம நாட்டோட முதல் சட்ட அமைச்சரா பொறுப்பேத்துக்க சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பை எழுதுற வரவு குழுவோட தலைவராவும் நியமிச்சாரு. நவம்பர் 26, 1949. இந்த தேதிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு தான் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில உருவான நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏத்துக்கப்பட்டுச்சு. அந்த சட்டம் தான் பல நூற்றாண்டுகளா இருந்த தீண்டாமைங்கிற கொடுமைய சட்டப்படி ஒரு குற்றமா அறிவிச்சு எல்லா இந்திய குடிமக்களுக்கும் சமத்துவத்தை உத்தரவாதம் கொடுத்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சொட்டு தண்ணி குடிக்க உரிமை மறுக்கப்பட்டுச்சோ அதே மனுஷன்தான் இன்னைக்கு ஒரு தேசத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட அடிப்படை உரிமைகளை வடிவமைச்சிருக்காரு. இதை விட ஒரு பெரிய வெற்றி இருக்க முடியுமா? சட்டத்தை மாத்துனா மட்டும் போடாது, மக்களோட மனசையும் மாத்தணும்னு அம்பேத்கர் உறுதியா நம்பினாரு.
அதனால தன்னோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு புரட்சிகரமான முடிவெடுத்தாரு. 1956 அக்டோபர் 14th தேதி நாக்பூர்ல லட்சக்கணக்கான தன்னோட ஆதரவாளர்களோட சேர்ந்து அவர் இந்து மதத்திலிருந்து விலகி பௌத்த மதத்தை தழுவினாரு. ஏன்னா அந்த மதம் சமத்துவத்தை பேசுது, ஜாதி பாகுபாடுகளை ஏத்துக்கல. இது வெறும் மதமாற்றம் இல்ல, அது ஒரு சமூக புரட்சி. தன்னோட கடைசி படைப்பான புத்தரும் அவர் தம்மமும் புத்தகத்தையும் எழுதி முடிச்சாரு. ஆனா அதே வருஷம் டிசம்பர் மாசம் அவர் நம்மள விட்டு பிரிஞ்சிட்டாரு. டாக்டர் அம்பேத்கர் சட்டப்படி ஒரு சமத்துவமான இந்தியாவை உருவாக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கான அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டுட்டு போயிருக்காரு. ஆனா அவர் கண்ட கனவு அந்த சட்ட புத்தகத்துல இருக்கிற மாதிரி நிஜத்துல இன்னைக்கு இந்தியா எந்த அளவுக்கு சமத்துவமா இருக்கு, அந்த கனவு முழுசா நனவாங்கிடுச்சா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.